யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் லாவண்யா. இன்னைக்கு நம்ம நேர்காணல்ல நம்மோட இணைந்திருப்பவர் ஜோதிடர் வித்தகர் திருக்கோவிலூர் பரணிதரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் சார். வணக்கம். குக்கு பக்தி நேயர்களே, உங்களை வணங்குகிறேன், வரவேற்கிறேன். நம்முடைய குக்கு பக்தி சேனலில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீக தகவல்களும் ஜோதிட தகவல்களும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. இந்த நேரத்தில் நம்ம என்ன சொல்ல போகிறோம், உங்களுக்காக சில தகவலை சொல்லி ஆகணும். இந்த ராசிகள் என்று பார்க்கின்ற போது 12 ராசிகள் தான். இந்த 12 ராசிகளில் தான் நாம் ஒவ்வொருவருமே பிறந்திருக்கிறோம். ராசிகளில் பிறந்திருக்கின்ற நிலையினை ஒட்டி இந்த ராசியில் ஒருவர் பிறந்திருக்கிறார் என்றால் அவருடைய வாழ்க்கை இப்படி இருக்கும், அவருடைய எதிர்காலம் இப்படி இருக்கும், பொது பலன்கள் இப்படி இருக்கும் என்பதை நம்ம தீர்மானிக்க முடியும். ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு தனித்தன்மை என்பது இருக்கிறது. இப்போ ஜாதகம் என்று பார்க்கின்ற போது திசா புத்தியை பார்க்கணும், லக்னத்தை பார்க்கணும், 12 வீட்டை பார்க்கணும், 9 கிரகங்களை பார்க்கணும். இதெல்லாம் பொதுவான விதி. கோச்சார பலன்களை பார்ப்பதும் பொதுவான விதி. அதே நேரத்தில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் யாராக இருந்தாலும் ஒரு ராசிக்குள் பிறக்கின்ற போது அந்த ஜாதகர் எப்படி இருப்பார், அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்வதென்ற நோக்கத்துடன் கன்னிராசி நண்பர்களே, குக்கு பக்தி சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக இந்த தளத்தில் என்ன பார்த்துட்டு வரோன்னா, நிறைய ஜோதிட தகவல் பேசிகிட்டு இருக்கோம். இருந்தாலும் ஒரு ராசியில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள், ஒரு லக்னத்தில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள், என்ன பார்க்கணுன்னா ஒரு ராசியை தீர்மானமாக பார்க்கின்ற போது தான், லக்னத்தை தீர்மானமாக பார்க்கின்ற போது தான் ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் கிடைக்கும். என்ன கிடைக்குன்னா, இந்த ராசிக்கு இந்த லக்னத்திற்கு யார் மாரகாதிபதி, யார் பாதகாதிபதி, எந்த கிரகத்தின் திசை நடத்துகின்ற போது இந்த மாரகாதிபதி வேலை செய்வார், இல்லை பாதகாதிபதியுடைய காலமாக இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ராசியும் லக்னத்தையும் பார்க்கின்ற போதே ஒரு விஷயத்துக்கு முடிவுக்கு வந்துடலாம். இதற்கு மேலாக இந்த ராசியில் இவர் பிறந்திருக்கிறாரா, இந்த லக்னத்தில் பிறந்திருக்கிறாரா, இவர் இப்படித்தான் இருப்பார், இவருடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்க முடியும். குறிப்பாக இந்த கன்னி ராசியை பற்றி பேசுகின்ற போது சிறப்பான விஷயம் நிறையா இருக்குது. என்னென்னா, புதனுக்கு 2 வீடுகள் இருக்குது. 2 வீடுகள்ங்கிற போது மிதுன ராசி ஒரு வீடு, கன்னி ராசி ஒரு வீடு. மிதுனத்தில் ஆட்சியாக சஞ்சரிப்பவர் கன்னி ராசிக்குள் உச்சமாக சஞ்சரிப்பார். இப்போ உச்சம் பெறுகின்றார் புதன் கன்னி ராசிக்குள்ள. என்னுடைய அனுபவத்திலே பார்த்தீங்கன்னா, கன்னி ராசியில் பிறந்த பலரையும் பார்த்துருக்க, எல்லாருமே மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடியவர்களாக, மற்றவர்களை வழிநடத்திடக்கூடியவர்களாகத்தான் இருக்காங்க. அதே புதன் தான் மீன ராசிக்குள்ளே போய் நீச்சம் அடைகிறார், இங்கே உச்சம் அடைகிறார். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த துறையை இவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள் என்ற போது வித்யாகாரகன், பொதுவாக புதன்னாவே வித்யாகாரகன் தான். இப்போ கல்வி ஞானம் என்பது இவர்களுக்கு இயல்பாகவே வந்துடும். இவர்கள் படிப்பில் அக்கறை கொண்டவர்கள், படிப்பறிவு உள்ளவர்கள், பட்டறிவு உள்ளவர்கள், வாழ்க்கையை எப்படி நடத்த வேண்டும், எந்த நளினத்தோடு வாழ வேண்டும், ஒரு காரியத்தை சாதிக்கணும்னா அது எப்படி யார்கிட்ட கற்றுக்கணும்னா நீங்கள் கன்னிராசிகிட்ட போய் கற்றுக்கணும். அவளுக்கு எல்லாமே இருக்குங்க, வேகம் இருக்கும், விவேகம் இருக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த வேலையை எப்படி முடிக்க வேண்டும், அதற்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி பேச வேண்டும், எப்படி பழக வேண்டும், இதெல்லாம் பெரிய பெரிய விஷயங்கள். எல்லாம் ஒரு காரியத்தை கையில் எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அந்த காரியத்தில் எப்படி வெற்றி பெறுவது. வீம்பு பேசிக்கிட்டு தோற்று போகிறத விட ஒரு காரியம்தான் முக்கியம், வீரியம் முக்கியம் இல்லை என்று காரியத்தில் கண்ணும் கருத்துமாக இருப்பவர்கள் கன்னிராசியில் பிறந்தவர்கள். இந்த கன்னிராசியில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒருவர் முதல்வராக கூட இருந்து விட்டார் சமீபத்தில். அப்போது அந்த விடாப்பிடி இருக்குன்னா எதை நோக்கி இருக்குன்னா, தன்னுடைய இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக. சில நேரத்தில் அதே கன்னிராசிக்காரங்க தடாலடியாக கீழே விடுவாங்க. பாதத்தை நோக்கி கீழே விழக்கூடியவர்களும் கன்னிராசினராக இருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே நிமிர்ந்து இருப்ப கன்னிராசிக்காரனாக இருப்பாங்க. அவர்களுக்கு காரியம் ஆகணும், அவ்வளோதான். கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு காரியம் சாதிப்பதில் சமர்த்தர்கள் என்று சொல்லலாம். இந்த வித்யாகாரகன் இவங்க தான். மாதுளக்காரகன், அம்மான்காரகன் புத பகவான் தான். கல்வி, அறிவு, கலை, கற்பித்தல். இப்போ நான் பார்த்தவர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஆசிரியர் பெருமக்கள் பார்த்தீங்கன்னா கன்னிராசியில் பிறந்தவங்களாக இருக்காங்க. அந்த வேலையை விரும்பி ஏற்றார்களோ விரும்பாமல் ஏற்றார்களோ, ஆனால் இந்த கன்னிராசியில் பிறந்ததின் காரணமாக
அந்த வேலைக்குள் வந்து அவர் நுழைந்திருக்கிறார். பேராசிரியர்களாக, ஆசிரியர்களாக பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்க நிறைய பேர் இருப்பாங்க. நீதிபதிகளாக கூட கன்னிராசிக்காரங்க இருப்பாங்க. ஏன்னா கல்வி தான் உங்களுக்கு வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா கல்வி தான். சாதாரண ஒரு எளிய குடும்பத்தில் கூட பிறந்திருக்கலாம். அடுத்த வேளை உணவிற்கு கூட வழி இல்லாத குடும்பத்தில் பிறந்திருக்கலாம். ஆனால் கன்னிராசியில் பிறந்த காரணத்தினால் சாதாரண மனிதர் கூட அசாதாரணமான மனிதராக மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இந்த கன்னிராசி எப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலராசி. அப்போ எல்லாவற்றையும் தாங்கும், அகழ்வாரை தாங்கும் நிலம் போல சொல்லலாம். அப்போ நீ கடபாரையால் எடுத்து குத்தனா கூட நிலம் தாங்கிக்கும். இப்படி என்னதான் செய்தாலும் பொறுத்து கொண்டு தன்னுடைய காரியத்தில் கண்ணும் கருத்துமாக இருப்பவர்கள் கன்னிராசிக்காரங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உபயராசி. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சொந்த ஊரில் இருப்பதற்கு இவர்களுக்கு வாய்ப்பு இருக்காது. வாழ்க்கையை தேடி, வேலையை தேடி, வசதி வாய்ப்புகளை தேடி எல்லாவற்றிலும் பார்த்தீங்கன்னா அடுத்த இடத்திற்கு நகர்ந்திடக்கூடியவர்களாக இறுதி காலத்தை வேண்டுமென்றால் சொந்த ஊரில் போய் கழிக்கலாம். ஆனால் பொதுவாக இறுதி காலம் கூட பலருக்கு பார்த்தீங்கன்னா சொந்த ஊரில் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்காது. அப்போது வார்த்தைகளால் வென்றிடக்கூடியவர்கள். புதன் பார்த்தீங்கன்னா பேச்சு, செயல், எழுத்து, விவேகம் எல்லாவற்றெல்லாம் வென்றிடக்கூடியவர்கள். அப்போது வெளியூரில் சென்று, உள்ளூரில் கிடையாது, வெளியூரில் சென்று மகாராஜாவாக வாழ்ந்திடக்கூடியவர்கள், செல்வாக்கோடு வாழ்ந்திடக்கூடியவர்கள். இந்த தன்மை இவர்களுக்கு இருக்குது. இவருடைய ராசிநாதன் புதன் பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்குள் உச்சம் அடைகின்ற காரணத்தினால் மிதுன ராசியில் பிறந்தவர்களை விட மிதுன ராசியில் பிறந்தவர்கள் சுயம்புவாக வளர வேண்டியவர்கள். இவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பின்புலம் என்பது நிச்சயம் கன்னிராசினருக்கு இருக்கும். பின்புலம் இல்லாவிட்டாலும் உருவாக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இவர்களுக்கு வந்துடும். தன்னுடைய மாமன், மச்சான், அண்ணன், தம்பி, உறவு முறையை சொல்லிட்டு தன்னை தூக்கி விடக்கூடிய அளவிற்கு கன்னிராசிக்காரர்களுக்கு உறவு முறைகள் தானாக வந்து இணைந்து விடுவார்கள். உறவு ராசிக்காரரை போஷிக்கக்கூடியவர்களாகவும் கன்னிராசிக்காரங்க இருப்பாங்க. இதற்கு மேலாக பார்த்தீங்கன்னா இவர்கள் மற்றவர்களுக்கு கற்பித்திடக்கூடியவர்கள், எல்லா பாடங்களையும் கற்பித்திடக்கூடியவர்கள், இவர்களும் கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். ஆனால் சில அவசர கொடுக்கைகளும் இங்கே உண்டு, புரியுங்களா? பிறரை நம்பி ஏமாறக்கூடியவர்களும் இங்கே கொஞ்சம் பேர் இருப்பாங்க. சரி, இதற்கு என்ன காரணம்? அப்போ யார் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா புதன் பொதுவாக 2 மனம் கொண்ட நிலை புதனிடம் இருக்கும். அதான் ஜாதகத்தில் அலிகிரகங்கள் சொல்லுவாங்க, புதனை 2 மனம் கொண்ட நிலை இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த புதனுடைய கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு ஆசோலேஷன் என்பது எப்பயுமே இருக்கும். திடீர்னு ஒரு முடிவு எடுப்பாங்க, நல்ல நம்பிக்கையோடு பேசுவாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த முடிவை மாற்றிக்குவாங்க. அப்போ நம்பியவரை ஏமாற்றுவது என்பது இவர்களுக்கு ஒரு எளிதான காரியமாக இருக்கும். இல்லை நம்பி ஏமாறுவது இவர்களுக்கு வாழ்க்கை முறையாக மாறிடும். இந்த 2 அம்சங்களும் உண்டு இவங்களுக்கு. அதே நேரத்தில் உத்திரம் நட்சத்திரம் என்று ஒரு நட்சத்திரம் இந்த ராசிக்குள்ளே வருது. கன்னிராசியில் உத்திரத்தில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா செல்வாக்கோடு இருப்பாங்க, அரசு பணியில் இருப்பாங்க, செல்வாக்கோடு இருப்பாங்க, நினைத்ததை சாதித்து கொள்ளக்கூடிய இருப்பாங்க, அடையாளப்பட்டு இருப்பார்கள். இன்னொரு நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அஸ்தம் நட்சத்திரம். அப்போது புதனும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிலேஷன், ஒரு இப்படியா அப்படியே ஒரு அலிகிரகம், சந்திரனும் மனக்காரகன். இந்த அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா நிலையான தன்மை என்பது இருப்பது கொஞ்சம் சந்தேகம். நிலையான தன்மை இவர்களுக்கு வேண்டும். நிலையான தன்மை இல்லாத காரணத்தினால் சிலர் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை வேறு விதமாக கொண்டு சென்று விடுவார்கள். நம்பி காதலிப்பது, காதலில் மோசம் போவது, திருமண வாழ்க்கையில் சங்கடங்களை அனுபவிப்பது, வாழ்க்கையில் பிரச்சனைகளை தேடிக்கொள்வது, விடாப்பிடியாக இருந்து அங்கே சங்கடங்களை அனுபவிப்பதெல்லாம் இந்த அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கன்னிராசியில் இருக்கும். அடுத்து சித்திரை, செவ்வாய். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஆசிலேஷன், இன்னொரு பக்கம் ஒரு பலம். இப்போ யாரை யார் வெல்வது? சித்திரைன்னா செவ்வாய். இப்போ செவ்வாயில் பிறந்துட்டானே பார்த்தீங்கன்னா தான் என்ற ஒரு எண்ணம் வந்துடும், எல்லாவற்றையும் வெல்லக்கூடிய ஒரு சக்தி வந்துடும், வேகமாக விவேகமற்று வேகமாக செயல்படக்கூடிய நிலை இருக்கும். புதனும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்படி அப்படியே மாற்றி விடும் வாழ்க்கையை. அப்போ இந்த செவ்வாயுடைய சித்திரை நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் துடுக்குத்தனமாக இருப்பார்கள். இதுதான் இப்படித்தான் உறுதியாக இருப்பாங்க. அஸ்தம் ஆசிலேஷனாக இருக்கும், இவள் துடுக்கத்தனம் உறுதியாக இருப்பார்கள். இதுதான் பொதுவாக கன்னிராசி பிறந்தவர்களுடைய நிலை. இந்த கன்னிராசி பிறந்தவர்களும் பார்த்தீங்கன்னா புதனுடைய ஆதிக்கம் என்பதால் இவர்கள் அணிய வேண்டிய நிறம் பார்த்தீங்கன்னா பச்சை மரகதம். பச்சை மரகதம் நட்சத்திரம் என்று பார்க்கின்ற போது உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மாணிக்கத்தையும், அஸ்தத்தில் பிறந்தவர்கள் முத்துவும், சித்திரையில் பிறந்தவர்கள் பவளத்தையும் அணியலாம். பொதுவாக பச்சை மரகதக்கல் மோதிரம் அணியலாம். இது இவர்களுக்கு கொஞ்சம் நன்மைகளை ஏற்படுத்தும்.
நிறம் என்று பார்க்கின்ற போது பொதுவாக கன்னிராசினர் பச்சை நிறத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். பச்சை உடைகள், பச்சை சட்டை, பச்சை புடவை, இப்படி பச்சை நிற ஆடைகள், புரியுதுங்களா? சூரியனில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா உத்திரத்தில் பிறந்தவர்கள் சிவப்பு நிறத்தையும், அஸ்தத்தில் பிறந்தவர்கள் வெண்மை நிறத்தையும், சித்திரையில் பிறந்தவர்கள் சிவப்பு நிறத்தையும் பயன்படுத்துவது யோகத்தை உண்டாக்கும். இதில் ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்த இவர்கள் வடக்கு நோக்கி, வடகிழக்கு, கிழக்கு என்று பயணப்படுவது என்பது யோகத்தை உண்டாக்கும். சொந்த ஊரிலிருந்து வடக்கு அல்லது வடகிழக்கு பயணப்படுவது பெரும்பகுதி இவர்களுக்கு யோகத்தை உண்டாக்கும். அந்த இடத்தில் வசித்திடக்கூடிய நிலையும் இவர்களுக்கு உண்டாகும். அடுத்து பொதுவாக இன்னொரு பார்த்து நட்சத்திரம் என்று பார்க்கின்ற போது உத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கிழக்கு திசை சாதகமாக இருக்கும். அஸ்தத்தில் பிறந்தவர்களுக்கு தென்கிழக்கு, மேற்கு திசை சாதகமாக இருக்கும். செவ்வாயான சித்திரையில் பிறந்தவர்களுக்கு தெற்கு திசை சாதகமாக இருக்கும். இப்போ இந்த நட்சத்திரத்தை வைத்து எந்த திசை பக்கம் நாம் சென்றால் நம்மால் செல்வாக்கோடு இருக்க முடியும், எங்கே வசித்தால் நம்மால் செல்வாக்கோடு வசிக்க முடியும். என்ன காரணம்னா இது உபயராசி. ஸ்திரராசியாக இருந்தால் பிறந்த ஊரில் உறுதியாக வசிக்க முடியும். உபயராசி என்பது வாழ்க்கைக்காக வெளியூர் பயணம், வெளியூரில் வசிக்க வேண்டிய நிலை, வெளியூரில் வாழ வேண்டிய நிலை. அப்படி பார்க்கின்ற போது இந்த நட்சத்திரங்களுக்கு எந்த திசை சாதகமாக இருக்கும் என்பதை தெரிந்து கொண்டு அந்த திசை நோக்கி செல்லுகின்ற போது யோகம் கூடுதலான யோகமாக மாறும். அதற்கு மேலாக திருவெண்காடு, புதன் ஸ்தலம் பார்த்தீங்கன்னா திருவெண்காடு தான் நவகிரக ஸ்தலம். திருவெண்காடு சென்று வருவதும், மதுரை மீனாட்சி அம்மையாரை தரிசித்துட்டு வருவதும், நிலத்திற்கு அதிபதியான இந்த ராசியில் பிறந்தவர்கள் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரரை வணங்கி வழிபட்டு வருவதும் நன்மைகளை உண்டாக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் விரிவாக சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.